இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அரிதானதை கேட்ட எலிசாவுக்கு எலியா கொடுத்த பதில், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு அது கொடுக்கப்படும். இப்ப எலிசாவின் கண்கள் எலியாவின் மீது பதிக்கப்பட்டது. எங்கு போனாலும் எலியாவை எலிசா கவனமாய் பின்பற்றுகிறான். ஒரு இடத்தில் கூட அவரை விட்டு பிரிய அவன் விரும்பவே இல்லை, இடமளிக்கவே இல்லை. சுழல் காற்று அவர்களை பிரித்தது. அக்கினி மயமான ஒரு ரதம் எலியாவை எடுத்துக்கொண்டது. அவன் அதை பார்த்தான். அரிதானதை கேட்டவன் பார்த்தபோது அதை பெற்றுக்கொண்டான். எலியாவுக்குள் இருந்த ஆவியின் வரம் இரட்டிப்பாய் அவனுக்கு வேண்டும் என்கிற விருப்பம் நிறைவேறியது. தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரும் ஒரு உண்மையான காரியம். ஒரு தேவ மனிதனுக்குள் இருக்கும் ஆவியின் வல்லமை 2 மடங்காக கிடைக்க அவனையே பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்ட போது அதை நிறைவேற்றி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தவர் எலிசா. இன்றைக்கு கர்த்தர் என்னை நோக்கி பார், உன் கண்கள் என்னை பார்க்கட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த எனக்கு நேராக உன் கண்கள் ஏறெடுக்கப்படட்டும். உனக்கு சகாயம் செய்யும் தேவன், இரக்கம் பாராட்டும் கர்த்தர் நான், என்னை நோக்கி பார் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக கற்றுத்தருகிறாரே. அப்போ அந்த ஆண்டவரை நம்முடைய கண்கள் பார்த்தால், அவரை நோக்கி பார்த்தால், அவரிடத்தில் இல்லாதவைகள் எதுவுமே இல்லை. அரிதானது அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய விஷயத்தை இந்த எலிசா பார்த்து பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதை போல ஏராளமான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அபிஷேகம் அவரிடத்தில் இருக்கிறது, கிருபைகள் அவரிடத்தில் இருக்கிறது, ஒத்தாசை அவரிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான சகலமும் சகல நன்மைகளும் பரிபூரணமாக அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே எனக்கு இந்த காரியம் கிடைப்பது அரிது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைப்பது அரிது, இந்த அலுவலகத்தில் இந்த காரியம் நடப்பது அரிதாயிருக்கிறது, இந்த குடும்பத்தில் இந்த காரியம் நடப்பது அரிதாயிருக்கிறது, இந்த நாளில் இந்த காரியம் நடப்பது அரிதானது. என்னதெல்லாம் அரிதானதா இருக்கிறதோ அதை நீங்க அனுபவிக்க வேண்டுமானால் இன்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும். என்னுடைய கண்கள் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்க்கும். ஆண்டவரை விட்டு என் கண்கள் விலக்கப்படாது என்பதில் நீங்க தீர்மானமாய் இருப்பீர்களானால், எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதம் தான், அப்பொழுதெல்லாம் நன்மைகளால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அதை செய்வோம், அரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, அரிதானதை எலிசா பார்த்து பெற்றுக்கொண்டது போல உம்மை நோக்கி பார்த்து நாங்களும் எங்களுடைய வாழ்வில் அரிதாயிருக்கிற பெரிதாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.